அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதையும் எவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு எது அனுமதிக்கப்பட்டது என்பதையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளிலே சில சகோதரர்கள் மேற்கொண்ட சில சந்தேகங்களை நம்ம எழுப்பியிருக்கிறார்கள். அதை இந்த நிகழ்ச்சியிலேயே விலக்கிட்டு போனா தான் நாளைக்கு அந்த சந்தேகங்கள் வராமல் இருக்கும். ஒருவர் ஹராமான முறையில் பொருள் திரட்டி நமக்கு அவரை விருந்தாகவோ அன்பளிப்பாகவோ தந்தா வாங்கி கொள்ளலாம், அது தவறு இல்லை என்று நம்ம நிறைய காரணங்களோட சொன்னோம். அதுல என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுல ஒரு சந்தேகங்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சிக்கு போயிருவோம். அதுல என்ன சந்தேகம் எழுப்புறாங்கன்னு கேட்டா, அப்போ வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாதுங்கிறீங்களே, வரதட்சணை வாங்கினா அவருக்கு தானே ஹராமு, நம்ம போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே, தவறான முறையில் ஒருத்தர் பொருள் திரட்டினால் அது அவருக்கு ஹராமு, அவரு நமக்கு தந்தாரையானால் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா வரதட்சணை கல்யாணம் மற்ற மற்ற காரியங்கள்லாம் செய்யறத நீங்க மறுக்கிறீங்களா? ஒரு பக்கம் ரெண்டு முரணா இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு சகோதரர்கள் கேட்கிறாங்க. இந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு உணவை, ஒரு பொருளை நம்ம புறக்கணிக்கிறது அந்த உணவு ஹராம் என்பதற்காக மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை. உணவு ஹராம் என்பதற்காகவும் நம்ம புறக்கணிப்போம். உணவு ஹலாலா இருந்து சபை சரியில்லாம இருந்தாலும் புறக்கணிப்போம். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம புறக்கணிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு போறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க, விருந்து சாப்பிட போறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு உருவங்கள்லாம் பதிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன் திரை தொங்குகிறது. அப்ப இந்த உருவம் இருக்கிற வீடுகள்ல மலக்குகள் வரமாட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, விருந்துக்கு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணிச்சிட்டு வந்துட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க, மக வீட்டுக்குள்ள நுழையல. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், மக வீட்டுல உணவு ஹராம்ங்கிறதுக்காக வேண்டிய புறக்கணிச்சாங்க. உணவு ஹராம் தான், இது ஹராம். எது ஹராமு? அந்த திரைச்சிலை தொங்குறது ஹராம். அதை அங்கீகரிச்சுக்கிட்டு போனா அந்த தவறான ஒரு செயல் நடக்கிற சபைக்கு நம்ம போனோம், அந்த ஒரு நிலை வந்துவிடும். அதனால ஒரு வரதட்சணை ஒருத்தன் வாங்கிட்டான், அடுத்த நாள் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் தரலாம், வாங்கிட்டு போங்க, அது ஹராம் கிடையாது. வரதட்சணை வாங்குற சபைக்கு நீங்க போகக்கூடிய நேரத்தில், அந்த கல்யாணத்துக்கு போகும் பொழுது அந்த தீமையை நீங்கள் ஆதரிக்கிற நிலைக்கு வந்துடுறீங்க. இதுதான் வித்தியாசம், ரெண்டுக்கு வித்தியாசம். பொருள் ஹராம்ங்கிறதுக்காக தவிர்ப்பதும் இருக்கிறது. பொருள் ஹராமா இல்லாட்டாலும் அந்த இடைஞ்ச, உதாரணமா பிரியாணி ஆக்கி உங்களுக்கு தர்றாங்க, பிரியாணி ஹலால் தானே, ஹலாலு. அந்த பிரியாணி சாப்பிடுற சபையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு பாட்டு கச்சேரி சேர்த்து வச்சிடுறாங்க. இப்ப நான் மாட்டேன்னு போறீங்க, உணவு ஹராம்ங்கிறதுக்கு மாட்டேன்னு போறீங்க. உணவு ஹராம் இல்ல, அதுல ஏன்டா இதை வைக்கிற, இதை எப்படி நான் கேட்டுட்டு இருப்பேன், அந்த சபையில் நான் எப்படி இருப்பேன், அந்த சபைக்கு நான் வரமாட்டேன். அப்ப ஒரு சபையை நம்ம நிகழ்ச்சியை புறக்கணித்தல் என்பது தனி கடமை. அந்த உணவை, அதே பிரியாணிய சாயந்தரத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறோம், வாங்கிக்கலாமா இல்லையா? போனோம், அந்த சபைக்கு போறோம், அந்த இடத்துல போகாம வந்துட்டோம். அவன் என்ன செய்யறான், சாயந்தரத்துக்கு வீட்டுக்கு நமக்கு அனுப்பிடுறான், அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடுங்க. உணவு ஹராம் கிடையாது. அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறது, அந்த செயலுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிருமே, அந்த செயல் நம்ம ஆதரிக்கிறோம் எடுத்துக்கிறவானே. இந்த ஒரு அடிப்படையில தான் ரெண்டுக்கு நுணுக்கமான வித்தியாசம். இது இந்த வித்தியாசம் நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். இந்த முடிவு கூட நம்ம ஏன் எடுக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். எப்படி சொல்றான், வகத் நஸல 4வது சூராவுல 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி, இந்த வேதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், உங்களுக்கு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளையிடுகிறான்னு கேட்டா, அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் நிராகரிக்கப்படுகிற ஒரு சபையிலையும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலையும் நீங்கள் இருக்க நேர்ந்தால் பலா தகுது மாகும், அவங்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். ஒரு சபை இருக்கிறது, அதுல மார்க்கத்தை கேலி பண்றான், மார்க்கத்தை மீறான், விதத்து செய்யறான், அனாச்சாரம் பண்றான், அல்லாஹ்வுடைய ரசூலை கிண்டல் அடிக்கிறான், அவ்வளவு வேலை நடக்குது. கல்யாணம் சொல்லிட்டு ஆடல் வைக்கிறான், பாடல் வைக்கிறான், கூத்து வைக்கிறான், குமாரம் வைக்கிறான், தாலி கட்டுறான், வாழை மரத்தை நடுறான், மாவிலை தோரணங்கள் கட்டுறான், குதிரையில மாப்பிள்ளை ஏத்துறான், என்னென்னமோ புதுசு புதுசா துவாக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவ்வளவு நடக்கிறது ஒரு சபையில.
அப்படி ஒரு சபையில நீங்கள் அந்த சபை என்ன செய்யுது? இப்ப ரசூலுல்லாஹ்வையும் கிண்டல் பண்ணுது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் கிண்டல் பண்ணுது, மார்க்கமே கிண்டலுக்குரியது ஆக்கப்படுகிறது. அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படுகிற ஒரு சபையை நீங்கள் கண்டால் ஃபலா தக்உது மஅஹும், அவங்களோட நீங்க அமர்ந்து விடாதீர்கள். அமர்ந்தா என்னவாகிறேன்? இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்க அவங்கள போல ஆகிவிடுவீர்கள். நீங்க ஒரு கச்சேரி நடக்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தா வெறுப்பா உட்கார்ந்தாலும் சரி நீங்களும் அந்த கச்சேரி நடத்துனீங்கன்னு அதுக்கு அர்த்தம். ஒரு பிதஅத் நடக்கிற ஒரு சபையில போய் நீங்க உட்கார்ந்தீங்க என்று சொன்னா நீங்களே அந்த காரியத்தை செஞ்சீங்கிற ஒரு அர்த்தம் ஆயிரும். வரதட்சணை வாங்கி நடத்துற ஒரு கல்யாணத்துல கலந்து கொண்டால் நீங்களே வரதட்சணை வாங்கினால் எந்த அந்தஸ்தோ அந்த நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அதனாலதான் அதை தவிர்க்க சொல்றேன். வரதட்சணைக்கு போயிடாத. பெண் வீட்டு சாப்பாடு, அவங்க வீட்டு சாப்பாடு ஹராமா? அது மார்க்கம் கிண்டல் செய்யப்படுது. மாப்பிள்ளதான் சாப்பாடு கல்யாணத்துல ஆம்பளை விருந்து கொடுக்கணும், வலிமா மாப்பிள்ளை விருந்து கொடுக்கணும். பெண்ணு விருந்து கொடுக்கிறது விருந்து, அந்த விருந்து ஹராம் அல்ல. பெண்ணு வீட்டுல கொடுக்கறாங்களே சோறோ கறியோ கொடுப்பாங்க, அது ஹராமா? அது ஹலாலான பொருள் தானே கொடுக்கறாங்க, அது ஹராம் அல்ல. இது மார்க்கத்தை நீ கிண்டல் பண்றியா இல்லையா? ஆம்பளை தான் வலிமா கொடுக்கணும் இருக்கும், நீ எது கொடுக்கறப்ப? நீ எதுக்கு இல்லாத ஒரு மார்க்கத்தை உண்டாக்குற? சமுதாயத்துக்கு கேடுதானே இது, சமுதாய மக்களுக்கு கஷ்டம் தானே இது. இப்படித்தானே பெண் வீட்டாருக்கு சுமை வந்துச்சு. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி பெண் வீட்டு விருந்தை நாம் புறக்கணித்தால் அந்த விருந்து கொடுக்கிற முறை சரியில்லை என்பதற்கு புறக்கணிக்கிறோமே தவிர அந்த பொருள் ஹராம் என்பதற்கு புறக்கணிக்கல. நல்லா வழங்கிக்கணும். ஒரு விஷயத்தை புறக்கணித்தல் என்பது அது அந்த உணவு ஹராம் என்பதற்காக மட்டும் இருப்பதில்லை. உணவு ஹலாலா இருந்து கொடுக்கிற விதம் சரியில்லாத காரணத்தினாலையும் புறக்கணிக்குதல் வரும். இந்த வேறுபாட்டை விளங்கிட்டீங்க என்று சொன்னா நம்ம அன்னைக்கு சொன்னதுல எந்த குழப்பமும் வராது. அப்ப பிறருடைய பொருள்கள் நமக்கு ஹராம் என்கிற தலைப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறருடைய, நம்முடைய பொருள் நமக்கு ஹலால், பிறருடைய பொருளாக இருந்தால் என்னது நமக்கு அது ஹராம், எடுத்துக்கொள்ள கூடாது. அதுல என்னென்ன விதிவிலக்கு வரும், பிறருடைய பொருள் என்பதில் என்னென்ன விதிவிலக்கு வரும் என்றதை சில விதிவிலக்குகளை பார்த்திருக்கிறோம். அதுல கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக இருக்கக்கூடிய தோட்டம், துறவு, வயல், வரப்பு, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இவைகளை ஒருத்தன் எடுத்தால் அது மார்க்கத்தில் பிறருடையதா இருந்தாலும் அதுல என்ன இல்ல, மார்க்கத்தில் குற்றம் கிடையாது என்று பார்த்தோம். அது தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சுயில அனி தமரில் முஅல்லகி, பேரிச்சம்பழம் அப்படி காய்ச்சி தொங்குற பேரிச்சம்பழத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. என்ன செய்யுது, பேரிச்சம்பழம் தொங்கிக்கிட்டு இருக்க, அடிச்சு சாப்பிட்டுலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. எட்டிலாம் சாப்பிட பேரிச்சம்பழம் உயரமா இருக்கு, எடுக்கிறதா பெரிய கம்பு வச்சு அடிக்கணும், கல்ல விட்டு எரிஞ்சு என்ன செய்யணும், அப்படிதான் அதை எடுக்க முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அசாப மின்ஹு மின் ரீ ஹாஜத்தின், தேவை இருந்து சாப்பிடணும், ஒரு தேவை இருந்து அதை ஒருத்தர் சாப்பிட்டு விட்டாரையானால் அதே நேரத்தில் அதை பார்சல் பண்ணி கொள்ளாமல், முடிந்து கொள்ளாமல், முந்தானையில் முடிந்து கொள்ளாமல்ங்கிறாங்க. ஒரு துணியில வச்சிருப்பாங்கல்ல, அதிலே முடிச்சிட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போறது. அப்படி எடுத்துக்கொள்ளாமல் போவாரையானால் பலா செய்ய அலைகி, அவர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்ல. எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஓரமா பெருச்சமா இருக்கா, 2 பழத்தை அடிச்சமா சாப்பிட்டமா போயிட்டே இருக்கலாம். அது வீட்டுக்கு எடுத்துட்டு வர நினைச்சக்கூடாது, 4 பழத்தை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொன்னது திருமதியில 1210வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது கொஞ்சம் விவரமாகவே இதை விளக்குறாங்க. எப்படி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபஸிமார் வமா உஹித மின்ஹா ஃபி அக்மாமிஹா, கனிவர்க்கங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அந்த கொப்புகள்ல, அந்த கிளைகள்ல காய்த்து தொங்குமே, அந்த கனிவர்க்கங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? எடுப்பதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது, மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அகத பி ஃபமிஹி, யார் வாயால மட்டும் அதை எடுத்துக்கொண்டானோ, தின்றான்னு அர்த்தம், கையால தான் எடுப்பான். ரசூல் அந்த வார்த்தையை போறாங்க, வாயால் எடுக்கிறான்னு அர்த்தம், சாப்பிட்டான்னு அர்த்தம். யார் வாயினால், வாயால் எடுப்பதுக்கு வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தம் இல்ல. வாயால் எடுத்துட்டான்னு சொல்ற அந்த வாந்தி இல்ல, இது வாயினால் எடுக்கிறன்னா சாப்பிடுறது. யார் ஒருத்தர் சாப்பிட்டுக் கொள்கிறாரோ அதை தனக்காக உலம் எத்தகைது கபுனத்தன், அதை அந்த முடிந்து கொண்டு பார்சல் மாதிரி எடுத்துக்கொள்ளவில்லையோ கொலைச அழகி செய்வோம், அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அங்க காய்ச்சி இருக்கிற பழங்கனி எடுத்து சாப்பிட்டாருன்னா அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே நேரத்தில் ஓம நிகத்தமல எடுத்துக்கிட்டு வந்து விட்டால் அழகி சமனுகு மரத்தைனி, 2 மடங்கு காசு வாங்கு, ஃபைன் போடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா,
100 கிராம் பேரிச்சம்பழம் தெரிஞ்சு வந்துட்டானா 200 கிராம் காசு கொடுறான்னு வாங்கணும் வந்துட்டேன். அவன் என்ன செய்யணும், திண்டா வாங்க கூடாது. அங்கே 100 கிராம் சாப்பிட்டு போயிட்டே இரு, பேட்டரி இல்ல எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அலைஹி சமனுஹு மர்ரத்தைனி, அவனுக்கு 2 டைம்ஸ் அவன்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, அந்த கிரயத்தை வாங்க, 2 மடங்கு வாங்க, அதுக்கு என்ன விலைன்னு போட்டு இன்னொரு விலை கொடு, டபுள் கொடு. அது மாதிரி பெனால்டி போடுறாங்க, ஃபைன் போட்டு வாங்கிக்கலாம், நம்ம உரிமையாளர் கேட்டு வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வந்து லர்பன் அடியும் கொடுக்கணும், கையை விட்டுறக்கூடாது. இந்த உணவா இருக்கிறதுனால அதுக்கு என்ன செய்யணும், 2 மடங்கு வாங்கிட்டு 2 தட்டு என்ன செய்யணும், தொலைச்சு நன்மை எடுக்கக்கூடாது, தின்னுட்டு போயிருந்தே தவிர எடுத்துட்டு போற விளையாட்டு வச்சுக்க கூடாது. அப்படின்னு 2 தட்டுங்க, அடிக்கவும் செய்யுங்க அவனை. இது திருட்டு புத்தி. இது திங்கிறது விஷயம், பசி தேவை, அது வேற விஷயம். எடுத்துட்டு போறதுங்கிறது திருட்டு புத்தியா போயிடும். இந்த புத்தி வரக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மரத்தில் உள்ளதுக்கு. அதே நேரத்தில் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டு அதை காய போடுவதற்காக களம் வச்சிருப்பாங்கல்ல, நெல்லுக்கு களம் வச்சிருப்பாங்க, யானை விட்டு மாட்டை விட்டு போர் அடிக்கிறது, அந்த மாதிரி களத்துக்கு கொண்டு போன பிறகு அங்கேருந்து எடுத்தாண்டா திருட்டாயிரும். மரத்திலேருந்து எடுத்தா திங்கிறதுக்கு எடுத்தா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, திங்கிறதோட கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வெளியே வந்தா டபுள் மடங்கு பிளஸ் அடி. அதே இடத்துல களத்துக்கு அவன் பறிச்சு, சொந்தக்காரனை வந்து அவனே பழங்கள்லாம் பறிச்சு, நெல் கதிரெல்லாம் பறிச்சு, கோதுமை எல்லாம் பறிச்சு அதை காய போடுறது, பக்குவப்படுத்துற இடத்துல கொண்டு சேர்த்துட்டான். இப்ப மரத்துல கிடையாது. மரத்துல இருந்தா அல்லாஹ்வுக்கு பங்கு இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான். மரத்துல இருக்கிற வரைக்கும் உரிமையாளருக்கு பங்கு இருக்கிற மாதிரி ரப்புல் ஆலமீனுக்கு பங்கு இருக்குது. நம்ம ரப்புல் ஆலமீன் பங்கு தின்னோன்னு போயிருந்தது. உரிமையாளர் அவன் அதை தயாரிச்சான், அவன் எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்துட்டான்னு அவன் சொத்து. இப்ப அப்பதான் அவன் சொத்து ஆகுது. அந்த காய்கறிகளையோ அந்த கனிகளையோ மற்ற எதையோ எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய ஒரு இடத்துல அந்த களத்துல கொண்டு வந்து போட்டான், ஓப்பனா இருந்தாலும் சரி, களத்துல கொண்டாந்து காய போட்டான்னு சொன்னா அதை எடுத்தால் ஒரு கேடயம் என்ன தெரியுமில்ல, போர் செய்யும் போது வாள் வச்சிருப்பாங்க, கேடயம் வச்சிருப்பாங்க. வாள் வந்து நம்ம குத்துறதுக்கு, கேடயம் வந்து அடுத்தவங்க குத்தாம தடுக்கிறதுக்கு. ஒரு கையில ஒரு கேடயத்தை வச்சு தடுத்துக்கிட்டா வாள் என்ன செய்ய, நம்மள குத்தா ஒரு சட்டி மாதிரி இருக்கும், கேடயம் டிஷ் மாதிரி இருக்கும், சின்ன டிஷ் மாதிரி வணங்குதா. அந்த ஒரு கேடயத்தை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேடயம் மதிப்பு அளவுக்கு அது இருக்குமே, ஆனால் வெட்டு கைய திருநது கணக்கு வைக்கிறாங்க. அந்த களத்துல போய் 2 பேரிச்சம்பழம் எடுத்தாலும் கையை வெட்ட முடியுமா? அது ஒரு மதிப்பு வேணுமா இல்லையா? களத்துல போய் எடுக்க கூடாது, நமக்கு ஹலால் இல்ல. ஆனால் கையை வெட்டுற தண்டனை வருமாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கை எப்ப வெட்டக்கூடாது, எப்ப வெட்டுறனே, களத்துல போய் சேர்ந்த பிறகு அவனுடைய இடத்துல கொண்டு அவன் பறிச்சு காய வைத்திருக்கும் பொழுது அதை எடுத்தாரையானால் அதுல வந்து கையை திருடனுக்கு உள்ள மாதிரி என்ன, திருடுனா கையை வெட்டுவோம்ல, அந்த மாதிரி கையை வெட்டுவோம். எப்ப வெட்டுவோம்னு கேட்டா, இதா பலக மா யூஹது மின் ஸாலிக தமனல் மஜன்னி, அந்த கேடயத்தினுடைய கிரயம் அளவுக்கு அந்த எடுத்த பொருள் இருக்குமையானால், ஒரு கேடயம் 100 ரூபாய் 50 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன விலை நமக்கு தெரியல, அந்த மதிப்பு உள்ள அளவு 100 ரூபாய் அளவுக்கு திருட்டான வெட்டணும், 50 ரூபாய் அளவுக்கு திருட்டான வெட்டிடணும் என்று ஒரு மதிப்பு போட்டு சொல்றாங்க. அப்ப இந்த இதுல கொஞ்சம் கூடுதல் விவரம் இருக்கிறது. அதாவது தோட்டம் துறவுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு ஹலாலான அடுத்த பொருளா இருந்தாலும் ஒரு சின்ன அளவுக்கு நமக்கு ஹலால் இருக்குது. சின்ன அளவுக்கு என்ன இருக்கு, நமக்கு ஹலால் இருக்குது. அதான் அல்லாஹ் குர்ஆன்லயும் இதை சொல்லி காட்டுறான், ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், அவங்களுடைய பொருளாதாரத்தில் இல்லாதவருக்கும் கேட்டு வருபவருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. நமக்கு அதுல ஒரு உரிமை இருக்கிறது. மரத்தில் உள்ள இருக்கு, அவனுக்கு மட்டும் உரிமை கிடையாது, அவன் சொந்தக்காரனா இருந்தாலும் நமக்கு லேசா ஒரு சின்ன உரிமை இருக்கு. அந்த உரிமை என்னன்னு தஃப்சீர் ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க. உரிமை இருக்குன்னு சொன்ன போய் அங்க ஒரு பிளாட் போட்டு உட்கார்ந்துட கூடாது. உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம், இதான் 2 வாயில் எடுத்து போட்டுக்கலாம், அவனுக்குதா ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன உரிமை மார்க்கம் தந்திருக்கிறது. இதை வந்து முதலாளிக்காரன் புரிஞ்சு அவன் என்ன செய்ய அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. மார்க்கம் கொடுத்திருக்கிற காரணத்தினால எப்படி என் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் பறிச்சு ஒன்று சாப்பிட்டேன்னு கேட்கக்கூடாது. வெள்ளரிக்காய் இருந்தா சாப்பிட்டு தான் போட தேவை இருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு கேஸும் போட இயலாது. இஸ்லாமிய அரசாங்கத்தில் கேஸ் போட இயலாது, அல்லாட்டையும் கேஸ் போட இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்ச காரணத்தினால, அதுல அவனுக்கு ஹக்கு இருக்கிற உரிமை இருக்கிற காரணத்தினால இதை வந்து பஞ்சாயத்து ஆக்கக்கூடாது. இது முஸ்னத் அஹ்மதுல 6396 6641 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அன்சாரி தோழருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த தோட்டத்தில் போய் தண்ணி, நல்ல சுவையான தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை போய் யூஸ் பண்ண குடிப்பாங்க. அதெல்லாம் பர்மிஷன் கேட்டு போக மாட்டாங்க. ஒரு அன்சாரிக்கு சொந்தமான ஒரு தோட்டம், அதுல போய் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல போய் தண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இயற்கை உபாதைகள் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. காலை தொங்க விட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, இது வரைக்கும் முழங்கால் வரைக்கும் காலை விட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அதிசு வருது. அது யாருக்கு சொந்தமான தோட்டம் வருதுன்னு கேட்டா, அதுல ஹாயித்தன் லிபாலில் அன்சார்,
அன்சாரிகள்ல ஒரு ஆளுக்கு சொந்தமானது, இன்னொரு ஆளுக்கு சொந்தமானது. இன்னொரு ஆளுக்கு சொந்தமான அந்த தோட்டத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹ் காணாங்கன்னு அபூ ஹுரைரா தேடிட்டு போவாரு. எங்க ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா, காண அங்க காண அங்க காணான்னு பார்த்தோன்னே கடைசியில அந்த தண்ணி போற ஒரு துவாரம் இருக்கு, தண்ணி வரக்கூடியது, அது வழியா நுழைஞ்சு உள்ளுக்கு போய் பாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த கணத்துல காலை விட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அந்த ஹதீஸ்ல வருகிறது. அப்ப இன்னொருவருக்கு சொந்தமா நீ எப்படி இன்னொரு சொந்தமான தோட்டத்துக்கு நீ வந்தாண்டு அபூ ஹுரைராவை ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு போகல. இந்த மாதிரி தோட்டத்துல ஒரு இத்தனை போறோம், அந்த போர்ல குளிக்கிறதுக்கு ஏற்படும் இந்த தண்ணி பாயும்ல, அங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், இறங்கி குளிச்சுட்டு போகலாம். வயலுக்காக தண்ணி பாய்ச்சோம் இல்ல, போர் போட்டுருப்பாங்க இல்லைங்க, போர் செட்டுகள்ல போற வழியில் அதெல்லாம் பொதுவா உள்ளது, போய் குளிச்சுக்கலாம், தப்புலாம் கிடையாது. அவங்களும் ஒண்ணு விலகி தான் வச்சிருக்காங்க, தடுக்க மாட்டாங்க. யாரும் போய் குளிச்சோம்னா சோப்புக்கு போட்டா என்ன செய்வாங்க, அது பாதிக்கும்பா, தண்ணியை பாதிக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அது போய் குளிக்கிறது எந்த ஒரு கிராமத்துல என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. மார்க்கமும் தடுக்க மாட்டா, தடுக்காது. இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் ஒரு பெருந்தன்மை மனிதனுக்கு வேணும். இதெல்லாம் விட்டுறணும். யாரும் குளிச்சா வச்சுட்டு போறான் என்ன, அதனால எப்படி நினைச்சிட்டு போயிடணும். வந்து உட்காந்து நிலையில உட்காந்துட்டு போறான் என்ன, அதனால இப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்கும் அது அனுமதிக்கிறது. முஸ்லிம்களும் இந்த பண்பை என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்சாரிக்கு சொந்தமான தோட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 46வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த கனிவர்க்கங்கள், இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள், அதுக்கு உள்ள சட்டம் இதெல்லாம். இதுல இந்த அளவுக்கு நமக்கு அடுத்தவன் பொருள் ஹலால் இருக்குது. இந்த அளவுக்கு சொன்னோம்ல, அடுத்தவனுடைய பொருள் தான் இந்த அளவுக்கு மட்டும் லேசா எடுத்து சாப்பிடுற அளவுக்கு மட்டும் என்ன இருக்குது, நமக்கு அது ஹலால் இருக்கிறது. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதை தவிர மற்றபடி உள்ள இதுக்கு மேல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா மற்றதெல்லாம் எப்படி நம்ம விளங்கிற வேண்டியதான். அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம போய்கிட்டு கீழே பொருள்களை பார்க்கிறோம். ஒரு வாட்சி கிடக்குது, ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குது, ஒரு நெக்லஸ் கிடக்குது, இந்த மாதிரி திடீர்னு கீழே, அது நம்முடைய பொருள் அல்ல. ஆனா வேற ஆளுடைய பொருள் தான், யாருன்னு தெரியல. கண்டிப்பா வேற ஆள் பொருள் தானே. வெளியே ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா ஆள் யாரு நமக்கு தெரியலையே தவிர கண்டிப்பா அது யாருடைய பொருள், இன்னொரு ஆளுடைய பொருள். இப்ப ரோட்ல கிடக்குது, போயிட்டு இருக்கும் என்ன செய்யுது, பெருமதியான ஒரு பொருள் கிடக்குது. இந்த பொருளுக்கு நமக்கு என்ன மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, இது அடுத்தவன் பொருள்னு போட்டு போயிட்டோம்னா அது என்ன, எவனா எடுத்துட்டு தான் போக போறான், அவனே கிடக்க போகுதா. ஒரு நெக்லஸ் கிடைக்கும், நம்ம பார்த்துட்டு நம்ம தான் போயிட்டு இருந்தா எவனா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போவான். அது ஒழுங்கான முறையில் அவனுக்கு போய் சேர்றதுக்கு யார் சம்பந்தப்பட்டவனோ அவனுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கா இல்லையா. ஒரு முஸ்லீம் அப்படி பார்த்துட்டு போகக்கூடாது, அவனை எடுத்துக்கிறவும் கூடாது. அதுக்கு என்ன மார்க்கம் எப்படி அது வழிகாட்டுது என்று கேட்டால், ஒரு கிராமவாசி வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே கிடக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை பத்தி நாங்க எடுத்துட்டோம், எடுத்தா நான் என்ன செய்யணும், கீழே கிடக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடக்கு, ஒரு கட்டு கிடக்குது, அப்படி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம். வச்சு என்னாச்சு, அப்ப இதை என்ன செய்ய, நானே வச்சுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்ரிபுஹா ஸனா, ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே எடுத்து வச்சுக்க, பேசாம ஒரு நாள்ல நாளைக்கு செலவழிச்சிடக்கூடாது, எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொருள் ஒண்ணு கிடைச்சு அடையாளம் சொல்லி வாங்கிக்கிறங்க. ஒரு பணம் கொஞ்சம் கிடைச்சோம், விஷயத்தை சொன்னீங்கன்னா அது அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போயிருவான் எவனாச்சும். விஷயத்தை சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் பையில இந்த மாதிரி 100 ரூபாய் கட்டுன்னு சொன்னீங்கன்னா என்னதான் சொல்லிடுவான். நீங்க என்ன செய்யணும், அடையாளங்களை சொல்லாம இந்த மாதிரி ஒரு பணம், ஒரு தொகை கிடைத்திருக்கிறது, எவ்வளவு தொகை, அது எதுல இருந்தது, எந்த பேப்பர்ல சுத்தி இருந்துச்சு, எந்த பையில இருந்துச்சு, எந்த ரப்பர் பேண்ட் போட்டு இருந்துச்சு, அந்த விவரங்களை அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம் என்று நம்ம என்ன செய்யணுமா, எடுத்து அதுக்கான தூக்கி போட்டு போனா எவனா எடுத்து போயிருவான். நம்மள மாதிரி ஒரு ஆள்கிட்ட, இறையச்சம் உள்ள ஆள்கிட்ட கிடைச்சா தான் எடுத்து சம்பந்தப்பட்டவனுக்கு சேர்க்க முடியும், பார்த்துட்டு போயிடவும் கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து அர்ரிபுஹா ஸனா, ஒரு வருஷத்துக்கு நீ அதை பத்தி என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இரு. யார பார்க்கும் போதெல்லாம் எப்ப யாவும் வருதோ, இன்னொரு ஒண்ணு இருக்கு, யாரா இருந்தா சொல்லுங்கப்பா, ஒரு கூட்டத்தை பாக்குறோமா, ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கு, அமானிதமா கீழே கிடந்து எடுத்துருக்கிறேன் சொல்லி யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சொல்லணுமா, நாளைக்கு எடுத்துக்க கூடாது. ஒரு வருஷம் ஆன பிறகு அப்புறம் என்ன செய்யணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு குறிச்சு வச்சுக்க, செலவழிக்க புரியல, நாளைக்கு மறந்துடும்ல, 10,000 ரூபாய் இருந்துச்சு, 7,000 ரூபாய் இருந்துச்சு, நம்ம குழம்பு போயிடக்கூடாது. நீ என்ன செய்யணும், அதை ஒழுங்கா என்ன இருந்துச்சுன்னு கரெக்டா குறிச்சுக்கிட்டு அந்த பை பேப்பர் சுத்தி இருப்பான்ல அதை பாதுகாத்து வச்சுக்கிறதா அடையாளம். அதை வச்சு நம்ம சம்பந்தமா கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பான், மணி பர்ஸ் வச்சிருப்பான், எதுலயாவது அவன் கட்டிக்கிட்டு வச்சிருப்பான் இல்லையா, அதான் அதுக்கு அந்த பொருளை அவனுடைய இருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ரூபாயில எந்த அடையாளமும் இருக்காது, ரூபாய் நம்பரே குறிச்சு வச்சிருப்பான் எவனாச்சு. உங்கள்கிட்ட உள்ள ரூபாய்க்கு நம்பர் உங்களுக்கு தெரியுமா, அப்ப ரூபாய் நம்ம வச்சிருந்தா அந்த நம்பர்களை யாரும் நம்ம அடையாளம் வச்சிருக்க மாட்டோம். அப்ப எதுவும் அடையாளம், அது வச்ச பையி, சுத்தி வச்ச பேப்பரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னவா இருக்கும், அடையாளம் இருக்கும். அப்ப அந்த அடையாளமாக என்ன அதுல இருந்துச்சோ அதையும் எது பாதுகாத்து வச்சுக்க, கரெக்டா குறிச்சு வச்சுக்க, ரூபாய் மட்டும் செலவழிச்சுக்க, ஒரு வருஷம் ஆன பிறகு நினைச்சுக்க செலவழிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. செலவழிச்சுட்டு அவர் வந்து விட்டாரையானால்
இந்த மாதிரி நம்முடையதாங்க அப்படி வந்துட்டாருன்னு சொன்னா கையில கொடுத்துரு. இல்லைன்னு சொன்னா உன் இஷ்டத்தை செலவழிச்சிட்டு போப்பா, நல்லா சாப்பிட்டீங்க சாப்பிட்டுக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, சொத்து வேணாலும் வாங்கிக்க, தப்பு இல்லை. ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடணும், நம்முடைய பொருள் ஆக்கிக்கிறோம். நம்ம இது ஆகிடுது. அடுத்தவன் பொருள் தான். அடுத்தவன் பொருளை எவ்வளவு நாளைக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்காக வேண்டி வருஷக்கணக்கில் வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்குன்னு ஒண்ணு அதை பாதுகாக்கிற ஒரு பெரிய சுமையா இருந்துகிட்டு இருக்குமே. ஒரு வருஷம் வரைக்கும் பாரு, லட்சம் ரூபாயா கூட கோடி ரூபாயா கூட இருக்கட்டும், ஒரு வருஷம் வச்சு பாரு, யாருமே வரலையா அல்லாஹ் உன்னை கேட்கவே மாட்டான். நீ பாட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிரு, பெரிய ஏக்கரை வாங்கி போட்டு பெரிய கோடி சொன்னாயிட்டு போ. அல்லாஹ் கொஸ்டினே அடுத்தவங்க காசு தான். அடுத்தவங்க காசு இப்ப நமக்கு என்னவாகுது, ஹலால் ஆகுது. எப்ப ஹலால் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹலால் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த சஹாபி கேட்கிறாரு, இது காணப்போன பொருளுக்கு சரி, காணப்போன பொருள் என்ன, உயிரற்ற பொருள்கள், தங்கம் வெள்ளி அது இது செயின் நெக்லஸ், இது ஓகே. ஒரு ஆடு காண போய் நிக்குது, உயிர் உள்ளது, அதுக்கு என்ன செய்யறன்னு கேட்கிறாரு. ஒரு ஆடு தெருவில் நிக்குது, ஆட்டு சொந்தக்காரன காண, ஆட்டு குட்டி, ஆட்டினுடைய குட்டி ஒண்ணு நிக்குது, இதை நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அவர் திருப்பி ஒருக்கா கேள்வி கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு தீனிலாம் போட்டு உனக்கு சும்மா கிடையாது, வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். ரூபா நோட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு செலவழிக்கணுமா, இந்த ரூபா நோட்டுக்கு தீனி போட்டு நம்ம காப்பாத்துறதுலாம் இருக்கா, வச்சிட வேண்டிய பேசாம. இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்தீங்கன்னா செலவழிக்க வேண்டியிருக்குல்ல. ஆட்டுக்குட்டி நம்ம பிடிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷம் வர வரைக்கும் ஜோரை போட்டு வளர்த்து கையில கொடுக்க முடியுமா? அது எக்ஸ்ட்ரா சுமையாவதா இல்லையா? இவ்வளவு அதிகமாக அந்த மார்க் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நுணுக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பிரிக்கிறாங்க. அவர் ஆட்டுக்குட்டியை பத்தி கேட்டவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்காட்டி ஓனாய் எடுத்துட்டு போற போது, ஓனாய் புழங்கக்கூடிய இடம் தானே, அந்த மாதிரியான இடமா இருக்கிறதுனால ஓனாய் பிடிச்சிட்டு போயிடும், எடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா, நீ எடுத்துக்க, நீ உனக்கே வச்சுக்கங்கிறாங்க. ஏன்னா எந்த வார்த்தை சொல்லுவாங்க, புதுகா இன்னஹா லக்க, அது உனக்கு உள்ளதை எடுத்துட்டு போ. அதை போய்கிட்டு நீ அன்னைக்கே கேட்டு வந்தா சரி, இல்லாட்டி அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டியதான், அம்மா கசா பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏன் அவன் பொறுப்பற்று விட்டுட்டான், நீ எடுக்காட்டி ஓனாய் தின்ட்டு போகுது, நீ எடுக்காட்டி இதை ஓனாய் திங்காது ரூபாயெல்லாம், நீ ஆட்டை பேசாம ஒட்டின்னு சொன்னா ஓனாய் என்ன செய்யறத பிடிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி ஓனாயுடைய வாயில போறதுக்கு பதிலா ஒரு மனுஷன் வாயில போயிட்டு போதுப்பா, உனக்கு ஹலால் போ, எடுத்துட்டு போ அப்படின்னு இவருக்கு ஆசை, பயங்கர ஆசை அப்ப ஒட்டகம் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருது. சரியா எந்த அளவுக்கு கோபம் வந்துருது, வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்படி பயங்கரமா செவந்து, ஏன்னா இது டேஞ்சரான போக்கு, இது எது கிடைச்சாலும் அமுக்குற போக்கு. ஆடு சின்னதா இருக்குனால ஓனாய் பிடிச்சிடும், ஒட்டகத்துக்கிட்ட நெருங்குமா, அது எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம கூட இருக்கு, எங்க வேண்டாலும் போய் சாப்பிட்டு போயிடும். அந்த படைப்பு பெரிய படைப்பு, அது அதை போய் நீ பிடிச்சி வச்சு பாதுகாக்க தேவையில்லை. அது 10 நாளைக்கு வெளியே சுத்தினா கூட எஜமான் பிடிச்சிட்டு போயிடுவான், அதனுடைய உணவுகளை அதுவே தேடிக்கிறான். அந்த மாதிரி அந்த ஹல்கெல்லாம் படைச்சிருக்கிறான். தண்ணி இல்லாம கூட 6 மாசத்துக்கு இருக்குது அந்த படைப்பை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். அப்படி ஒரு படைப்பு அது சொல்றாங்க. லால்லத்துல் இப்ரி, ஒட்டகம் காணா போய் நின்றா நான் என்ன செய்யறது, இன்னொரு ஒட்டகம் ரோட்ல நிக்கிறது பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டவொடனே இப்ப தம்மஆர வஜ்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுமையாக கோபத்தில் என்ன செய்து மாற்றம் அடைந்து, ஃபகால மாலக வலஹா, மாலக உனக்கு என்ன, உனக்கு அதுக்கு என்ன, மாஹா ஹிதாவுஹா வ சிகாவுஹா, அதனுடைய குடிபானம் அதுக்கு தேவை உணவுலாம் அதனுடைய இருக்கிறது, தரிதுல் மா, அதுவா நீர்த்துறைக்கு தன்னால போய்க்கிறேன், ஒரு தவக்குழு சஜர, மரத்தில் இப்படி எட்டி கூட சாப்பிட்டுக்கிறேன், இந்த சின்ன குட்டிக்கு அப்படிலாம் முடியாது, தேவையான இலைகளை மரத்துல தன்னால நினைஞ்சுக்கிறேன், பறிச்சு சாப்பிட்டு நிக்கி முதலாளிக்காரன் எவன் காணாக்குனானோ அவன் நாளைக்கு பார்த்து எடுத்துட்டு போயிடுவான், 10 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கணும், உனக்கு என்னது கண்டுக்கிறாதுன்ட்டாங்க. பெரிய மாடோ ஒட்டகமோ கண்ட பேசாம போயிட்டு இருக்க வேண்டியதான். யார் ஒட்டகம் நம்ம எடுத்து கட்டி போட்டுருவோமே, இது உனக்கு தேவையே கிடையாது, அதுவா வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுணுக்கம் பாக்குறாங்க. பொருளுக்கு ஒரு மாதிரி, ஆட்டுக்கு ஒரு மாதிரி, ஒட்டகத்துக்கு ஒரு மாதிரி, ஏதோ ஏனோதானங்கிற விளையாட்டுலாம் கிடையாது. எல்லாத்திலையும் கொஞ்சம் அறிவுபூர்வமா வீணா சிந்திச்சு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 2427வது ஹதீஸாகவும் 2428வது ஹதீஸாக அடுத்தடுத்த ஹதீஸ்களாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கீழே கிடக்கிற பொருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு வருஷத்துல அறிவிக்கலான்னு வந்திருக்கா. இதுல இன்னொரு ஹதீஸ்ல 3 வருஷம் ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு நீ பார்த்துட்டு குழம்பிடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்காங்கல்ல. இன்னொரு ஹதீஸ்ல வேற மாதிரி வரும். எப்படி வரும் கேட்டா, சுவைத் பின் அல்கமாங்கிறவர் சொல்றாரு, உபய் இப்னு கஅப் அவர்களை நான் பார்த்தேன், உபய் இப்னு கஅப் எனக்கு சொன்னார். உபய் இப்னு கஅப்ங்கிற ஒரு சஹாபி. உபய் இப்னு கஅப் சொல்றாரு, நான் அகத்து சுர்ரத்த மேத் தீனாரின், 100 தங்க காசுகள் கொண்ட ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன். ஒரு சுருக்கு பையை எடுக்கிறாரு, கீழே கிடந்து அதுல எவ்வளவு இருக்குது, 100 தங்க நாணயம் இருக்கிறது.
100 தங்க நாணயம் என்ன? ஒரு தங்க நாணயமே எப்படி இருக்கு? எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிராம் 30 கிராம் இருக்கும். அப்ப 100க்கு நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. அதனால ரொம்ப பெருமதியானது. அந்த மாதிரியான 100 தங்க நாணயம் 100 தங்க தீனார் உள்ள ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன். எடுத்துட்டு ஃபதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எடுத்துக்க என்ன செய்ய. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். எடுத்தாங்கல்ல, எடுத்து வந்து அவங்க பொறுப்பற்று போய் தௌஹீத் ஜமாத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோன்னு என்கிட்ட தானே வாங்கி வச்சுக்கல, அவதானே தலைவர், அவங்க தான் பைத்துல் மால் வச்சிருக்காங்க. சில ஆளுக்கு என்ன பண்றாங்க, இந்த கீழ இருந்து எடுத்தேன் இந்தாங்க நீங்களே பார்த்து என்னமோ செஞ்சுக்கிறீங்க, அது மாதிரி போகக்கூடாது. கடமை ஜமாத்துக்கு அந்த கடமை கிடையாது, ஜமாத்துக்கு பொறுப்பு கிடையாது. எடுத்தால்தான் அதுக்கு பொறுப்பாளி வழங்குதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும் போது 100 தீனார் எடுத்தீங்கள, இங்க கொண்டா ஜமாத்துல இருக்கட்டும், பைத்துல் மால் வச்சுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம அவருக்கு என்ன சொல்றாங்க, நீ என்ன வச்சுக்க அர்ரிபுஹா ஹவுலன், ஒரு வருஷத்துக்கு நீ வந்து இதை பத்தி என்ன செய்ய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி பைத்துல் மால்ல கொடுத்து அவங்களுக்கு முடியாது, சொல்ல மாட்டேன், யார் போய் பார்ப்பாங்க? அவங்களுக்கு 1000 வேலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொன்னா அவன்கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு வேலை பல இடத்துல அவன் சொல்லுவான், சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போயிடும், கரெக்டா கிளைம் பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு பொது ஸ்தாபனத்தில் கொண்டே கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கட்டி வச்சா பத்திரமா அது இருக்குமே தவிர சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போய் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போறதுக்கு வரமாட்டான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே என்கிட்ட தான் கேட்கல, என்ன சொல்றாங்க, அர்ரிபுகா கொண்டு போ, அர்ரிபுகா ஹவுலன், ஒரு வருஷத்துக்கு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டே இரு. ஒரு வருஷம் முடிஞ்சவர் சாப்பிட்டு இருந்தா பஞ்சாயத்தே இல்ல, மர வர்றாரு. ஒரு வருஷம் முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய வருஷம் ஒண்ணாயிடுச்சு அப்படின்னு திரும்ப வந்து கேட்கிறாரு. கேட்டவன் என்ன செய்யறாங்க, இன்னொரு வருஷம் போய் சொல்லு, அடுத்த வருஷத்துக்கு டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க. மறுபடியும் போயிட்டாரு, இன்னொரு வருஷம் பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. மறு வருஷம் 3வது வருஷம் வந்து இதே மாதிரி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன செய்ய, இன்னொரு வருஷம் போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாங்க, அதனுடைய எத்தனை நம்பர் இருக்கு, 100 இருந்துச்சு, 100 குறிச்சிக்க, எத்தனை கிராம் அதை குறிச்சிக்க, கிராம்ல ஏதோ ஒரு இடம் இருக்கும் அந்த காலத்துல, அந்த இடையோட கரெக்டா குறிச்சிக்க, அந்த பைய தனியா எடுத்து வச்சுக்க, நீ செலவழிச்சிக்க, வந்து கேட்டு அடையாளம் சொல்லி கேட்டா கூடு, கடைசி வரைக்கும் கேட்கலன்னு சொன்னா அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டான் வச்சுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது, 3 வருஷம் வருதா? 3 வருஷம் வந்து நம்ம குழப்ப வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டா இதே உபய் இப்னு கஅப் அவர்களை பிரிதொரு காலத்துல இதே சுவைது அவர்கிட்ட கேட்கிற சுவைதுங்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் வந்து மக்காவில் வச்சு பாக்குறாரு. நீங்க வந்து 3 வருஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் வேற ஆளுகிட்ட விசாரிக்கும் 1 வருஷம் தானே சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவர் குழம்புறாரு. அவன் 3 1 எனக்கு யாவும் இல்லை சரியா, அவரை பிறந்துகிட்டாரு. அப்ப 1 வருஷம் தான் கரெக்ட். 3 வருஷம் சொன்ன இவரே என்ன பண்றாரு, இந்த சஹாபிட்டையும் இதே ஆளை கேட்கிறாரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்காவுல போயிருக்கும், அந்த ஆளை பார்த்துட்டேன், என்னங்க நீ 3 வருஷம் திருப்பி அறிவிக்க சொல்லி இருக்கிறீங்க, 3 வருஷம் சொன்னீங்களா, 3 வருஷமா 1 வருஷமான இவர் கேட்ட உடனே அவர் குழம்பிருச்சு. ஆகா நம்ம தப்பா கரெக்டா அடி சொல்ல முடியும், அவர் யாவும் குறைவுல ஏதோ தப்பா சொல்லி இருக்கிறாரு. அவர் திருத்திக்கிட்டு எனக்கு யாவும் இல்ல, சரியா யாவும் இல்ல, 3 எனக்கு யாவும் இல்ல, 1 யாவும் இல்லன்றார். அப்ப சந்தேகத்தை விட்டுற வேண்டியதான். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு கன்ஃபார்மா சொல்றது எவ்வளவுதான், 1 வருஷம் தான். 3 வருஷங்கிற ஹதீஸை பார்த்துட்டு நம்ம மிரண்ட கூடாது. 3 வருஷங்கிறது வந்து சொன்னவருக்கே உறுதி இல்ல, சொன்னவருக்கே அதுல நம்பிக்கை இல்ல, சொன்னவருக்கே குழப்பம் இருக்கிறது. இது வந்து புகாரியில அவர் குழம்பி போன விஷயமும் சேர்ந்து, அவர் சொன்ன விஷயம் அதுல இருக்கிறது, அவர் குழம்பி போயிட்டாருங்கிற விஷயம் அதுல பிற்பகுதியில அதுவும் சேர்ந்தே வருகிறது. புகாரியில 2426வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குறது, கீழே கிடந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு நம்ம அறிவிக்கணும், அதுக்கு பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஆனா இது பொதுவானது கிடையாது, இது பொதுவானதா கிடையாது. இந்த பேனா கிடக்கு, இது ஒரு வருஷம் வச்சிட்டு இருக்கேமா, பேனா அது எவ்வளவு நாள், ஒரு பென்சில் கிடக்கும் கீழே, 1 வருஷத்துக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஒரு பென்சில் எடுத்தேன்னா இது வேலையா? அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் செலவாயிரும். ஒரு பென்சில் அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் அளவுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உழைக்க வேண்டி வரும். அப்ப அதே ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, ஒரு கைத்தடி கீழே கிடக்குது, இதெல்லாம் டிக்ளேர் எடுத்துட்டு பேசாம போயிட்டே இரு, வழங்குதா? கைத்தடி இருக்குல்ல, ஒரு கொண்டுகிட்டு போற அசா, ஒரு கைத்தடி கீழே கிடந்தால் இதுக்கு சலுகை, 1 வருஷம் அறிவிக்க வேண்டியதும் இல்ல, யார்ட்டையும் சொல்ல வேண்டியதும் இல்ல. அப்படி பார்க்கணும், யாருப்பா இது, யாருடைய இதுப்பா, உத்தரவு இல்லையா, கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுக்க, ஒரு பஞ்சாயத்து ஹலால் இது, வழங்குதா? அதே மாதிரி வந்து ஒல் ஹப்லி, ஒரு கயிறு கிடக்குது, ஒட்டகம் கட்டுற கயிறு, இந்த கயிறுக்கு யார் பாலு, உத்தரவு இல்லையா, சரி நானே வச்சுக்கிறப்பான்னு கொண்டு போயிட வேண்டியதான். நம்மளே கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு செலவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது 2 மட்டும் சொல்லாம அஷ்பாஹிஹி, இந்த மாதிரி மதிப்புடையவைகள்,
இந்த மாதிரி உள்ளது. இது என்ன லட்சம் ரூபாயா இருக்கும், 1000 ரூபாயா இருக்கும். ஒரு கைத்தடிக்கிறது, ஒரு பேனா கிடக்குதா, யார் பேனா ஒத்தம் இல்லையா, சரி வச்சுட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவுதான் பண்றது. சின்ன அற்பமான பொருள். ஏன் இது தேடி யாரும் வரமாட்டான்ல. ஒரு பென்சில கீழே விட்டோம் திருப்பி வருவானா, அதுக்கான மனக்கட்டுட்டு இன்னுக்குள்ள ஒரு பென்சில் போட்டா யார் எடுத்தான்னு வருவானா? அப்ப நமக்கு தெரியும் எந்த பொருளை தேடி. ஒரு 50 காசு கிடைக்குது, வாங்கி மிட்டாய் சாப்பிட்டு போ, இது எவன் வந்து கேட்க போறான்? 50 காசு எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருப்பான் எவனாச்சு. போட்டு போய் திருப்பி வந்து 50 காசு எடுக்க வர்றதுக்கு 2 ரூபாய் செலவழிச்சு டவுன் பஸ்ல அவர் வரமாட்டான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? 2 ரூபா 1 ரூபா கிடைக்கும், 5 ரூபா. இந்த காலத்துல 5 ரூபா கூட அற்பமா போச்சு, 10 ரூபா கூட அற்பமா போச்சு. எந்த பொருளை வந்து அற்பமாக கருதுவார்களோ, எதை தேட மாட்டார்களோ, எதை கிளைம் பண்ண மாட்டார்களோ, போனா போதுன்னு விட்டு விடுவார்களோ, அதை வந்து நீ கீழே கடந்தால் யாருக்கும் சொல்லவும் வேணாம், ஒரு உறுத்தனம் இல்லாம ஹலாலா சாப்பிடலாம். அழகா டீ வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். 5 ரூபா கிடைச்சிருந்தா வாங்க, 5 ரூபா கிடைச்சு நம்ம டீ குடிப்பாங்க. ஒரு ஆளை கூட்டிட்டு போய் டீ வாங்கி குடிச்சால் அதுல கடுகளவு கூட கொஸ்டின் வராது, கடுகளவு கூட ஹராம் வராது, கடுகளவு கூட உறுத்தல் தேவையில்லை. அது ஹலாலு, சுத்தமானது விளங்கிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, ரஹஸலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, கைத்தடி, சவுத்னா அந்த சாட்டை, ஒட்டகத்தடிக்கிற சாட்டை, உல் ஹப்லு கயிறு, வஸ்பாஹி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யல்தகிது ரஜுலு யன்தஃபி பிஹி, ஒருவன் எடுத்துக்கொண்டானேயானால் அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை தந்தார்கள் என்கிற ஹதீஸ் வந்து அபூதாவுதுல 1459வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கீழே கிடக்கிற பொருள்கள் வந்து ரொம்ப அற்பமாக இருக்குமேயானால், அற்பம் வந்து காலத்துக்கு காலம் மாறும். ஒரு காலத்துல இந்த 10 பைசா பெரிய மதிப்புள்ளதா இருந்தது, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு காலத்துல 2 ரூபாயெல்லாம் மதிப்புள்ளதா இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ல, 1 ரூபா கொடுத்து வாங்குறானா, 1 ரூபா என்னடா செய்யணும்னு கேட்கறான். அப்ப அந்த மாதிரி மதிப்பற்ற ஒரு பொருளுங்கிறது காலத்துக்கு காலம் மாறும், ஊருக்கு ஊர் மாறும். கிராமங்கள்ல சிலது மதிப்புள்ளதா இருக்கும், டவுன்ல அதுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அந்த எங்க எடுக்கிறோம் அதை பார்க்கணும். இதை தேடி வரும், இதான் பஞ்சாயத்துக்கு தேடி வருவானா, இதை தேடிட்டு அலைவானா, யாராச்சும் புட்டமா என்னாச்சுன்னு பதறுவானா எடுத்து பத்திரமா வச்சுக்க, 1 வருஷத்துக்கு வை. பதற மாட்டானா பதமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அழகாக என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம் தான். அப்ப சில இடங்கள்ல நம்ம பொருளை ஒருத்தன் தவற விட்டுருவாங்க. தவற விட்டான்னு சொன்னா எங்க தேடி வருவான் தெரியுமா? எங்க வந்து ஊர்கள் இருக்கிறதோ, எங்க அடிக்கடி மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கிறதோ, அங்க வந்துதான் என்ன செய்வான், விசாரிச்சுட்டு இருப்பான். காட்டுல மேட்ல விட்டதெல்லாம் தேடி தெரியுமா? தெரியும், எங்க விட்டோம் தெரியாது அவனுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் லுக்ததி, கீழே கிடந்து எடுக்கப்படுற பொருளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட விசாரித்த பொழுது ஃபகால் அவர்கள் சொன்னார்கள், மாகான ஃபி தரீகின் மஅதியின், மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் பாதையில் எது கிடைக்கிறதோ, எந்த இடத்துல கிடக்குதோ அதுக்கு தான் சட்டம் மாறுது. எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறத பார்க்கணும். மக்கள் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய இடத்துல அது கிடைக்குமையானால், அதே மாதிரி அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, பாலடைஞ்ச ஊர்ல இல்ல, உயிரோட்டம் உள்ள ஒரு ஊர்ல ஒரு கிடக்குமே, இடிஞ்சு பாலடைஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்க போறீங்க, அங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் பணங்களை எடுத்துட்டு வந்துட வேண்டியதாங்க. இது எவன் இருக்க போறான், எவன் தவற விட்டு எவன் தேடி வர போறான், அது மாதிரி இருக்குது. இப்படி இருக்குமையானால் அர்ரிபுஹா சனா, இந்த 1 வருஷம் சொல்லணுங்கிறது எங்க எடுத்தாலும் சொல்ல தேவையில்லை. எங்க எடுத்தா சொல்லணும், எங்க வந்து மக்கள் வந்து வந்து போய் கொண்டிருப்பார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அறிவிக்கணுமே தவிர, மக்கள் வரவே மாட்டாங்க. ஒரு சந்தை கடை, அங்க ஒரு சந்தையில வந்து போட்டோம், அதுல கிடைச்சிச்சு எடுத்துக்கிட்டோமா, அங்க எவன் சந்தையில தேடிட்டு இருப்பானா, முடிஞ்சு போச்சு. எந்த கூட்டத்துல எவன் எடுத்தானோ அவன் பாட்டு மனசால விட்டுட்டு போயிருப்பான். அந்த கூட்டத்துல யாரும் வந்தா எவன் எடுத்தான், எவனை போய் தேடுறது? ஊர்ல என்ன செய்யலாம், தம்பி நீங்க பாத்தீங்களா, மக்கள் இருக்கிற இடமா இருந்தா என்ன செய்யலாம், போய் கேட்பான், நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் போட்டேன், அங்கதான் போட்டேன்மா. மக்களே இல்லாத ஒரு இடத்துல வந்து வள்ளத்துல மாநாடு போட்டு அங்க வந்து 10,000 விட்டு போயிட்டாங்க, டெய்லி போய் கேட்டுட்டு போனாங்க, போய் யாரு போய் கேட்பான், யாரையும் கேட்க மாட்டான், எடுத்துட்டு போயிட வேண்டியதான் வழங்குதா. அந்த மாதிரி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? மாகான ஃபீ தரீகின் மஅதியின், மக்கள் வந்து செல்லக்கூடிய பாதையில் அது கிடைத்திருக்குமையானால், அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், உயிருள்ள ஊர்களிலே, உயிருள்ள ஊர்னா மக்கள் வசிக்கிற ஊர், மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களிலே பாலடைஞ்சு போய் ஊரை காலி பண்ணி போயிருப்பாங்க. தனுஷ்கோடிக்கு போறீங்க, அங்க கிடக்குது, அங்க மக்களே கிடையாது, அதை எடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே. அப்ப அந்த மாதிரி இருக்குமையானால் ஃபாரிபுஹா சனா, அதைத்தான் நீ 1 வருஷம் சொல்லணுமே தவிர இல்லன்னு வச்சுக்கிறேன். மாலம் யகுன் ஃபீ தரீகின் மஅதியின் வலா ஃபீ கரியத்தின், அது உயிருள்ள இயங்கக்கூடிய ஊரும் இல்ல, மக்கள் வந்து செல்லக்கூடியதும் இல்லை என்று சொன்னால் ஃபீஹி வஃபிர் ரிகாஸி அல் ஹும்சு, அப்படி ஒரு இடத்தில் நீ கிடைத்தால் அதை எடுத்து 20% கொடுத்துரு. ஜக்காத்துன்னு சொல்லி 20% ஹும்சு கொடுத்துடணும். புதையல் மாதிரி
இந்த மாதிரி வெளியில இருந்து 1 லட்சம் ரூபாய் கிடக்குது, எங்க கிடக்குது? மக்களுக்கு நடமாட்டமே இல்ல, தவறி தேடிலாம் வரமாட்டான். அப்படியான ஒரு காட்டுல போறீங்க, அதுல ஒரு கிடைக்குது, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறது, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? 80,000 ரூபாய் உங்களுக்கு ஹலாலாயிரும். 20,000 ரூபாய் கொண்டா தவிஜ மாத்திரம் கொடுத்து இந்தாங்க வச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க, ரசீது போட்டுட்டு என்ன செய்யணும்? 80,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிற வேண்டியதான் நல்ல காரியத்துக்கு. பொது காரியம் 20% எங்க கொடுக்கணும்? ஜக்காத்து விநியோகிக்கணும். புதையல் மாதிரி, புதையலுக்கு ஜக்காத்து எவ்வளவு? 20%. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readifmail.com. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நீங்க ஊட்ட தோன்றிய அப்படி தங்க காசா 1 கிலோ கிடைக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 800 கிராம் நீங்க எடுத்துக்கலாம். 200 கிராம் உங்களுக்கு உள்ளது இல்ல. புதையல் நம்ம எடுத்தோம்னு சொன்னா 200 கிராம் என்ன செய்யணும்? பைத்துல் மால்ல கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். இப்பவும் சட்டம் தான், புதையலுடைய சட்டத்துக்கு வந்துருது. அதாவது கீழே கிடைக்கிற பொருள் கிளைம் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தால் காணாக்கு நம்ம தேடி வருவான் என்கிற நிலையில் இருக்குமையானால் 1 வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தா கொடுத்துடணும், வராட்டி முழுசை நம்ம எடுத்துக்கலாம். முழுசை அதுல 20% கொடுக்க வேண்டியதில்லை. கிளைம் பண்ணவே மாட்டான், தேடியே வரமாட்டான், அதை பத்தி இனிமே நடமாட்டமே இருக்காது, யாருமே வரமாட்டாங்க என்று இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்களை கிடைச்சி இவ்வளவு ரூபாய் நீங்க நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 20% ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள்ட்ட கொடுத்துவிட்டு 80% நம்ம நினைஞ்சிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நசையில 2448வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த கீழே கிடந்த பொருள், பிறருடைய பொருளுக்கு சொல்றோம். பிறருடைய பொருள் ஹராம் என்றாலும் அதுல விதிவிலக்குகள் இதெல்லாம் இது மாதிரி உள்ளது. சரி, ஹராமா இருந்தாலும் நமக்கு 80% தான், 20 தான் ஹராம், 80 நமக்கு ஹலாலா இருக்குது. இப்ப எவன் வீட்டு காசோ நமக்கு சொந்தமா எடுத்து, இப்ப எவன் வீட்டு புதையலோ நமக்கு புதையலையும் எடுத்துக்கலாம், இதோட சேர்த்து எதையும் எடுத்துக்கலாம். பிறருடைய பொருள்ல புதையலையும் சேர்த்துக்கிறீங்க. இப்ப புதையல் தோன்றோம், ஒரு வயலை வாங்குறோம், வயலுக்கு தானே காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, உள்ள புதையலுக்கு வாங்கியிருப்பீங்க. வயலை வாங்கி மாட்டை விட்டு உழவு பண்றீங்க, அங்கிருந்து ஒரு பானை கிடைக்குது, அந்த காலத்துக்கு இருக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. பானை எடுத்தா 100 கிலோ தங்கம் இருக்குது. என்னவாகும்? இந்த 100 கிலோ தங்கத்துக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க இல்ல. அப்ப என்ன செய்யணும்? இது என்ன செய்யறது? அதான் எடுத்துக்க, 20% கொடுத்துட்டு 80% எடுத்துக்க, ஹலால் சுத்தமானதா போயிடும். அதுக்குரிய ஜகாத் அவ்வளவுதான். 20% கொடுத்து 5ல் 1 குமுசுண்டா என்னது? 5ல் 1, 5ல் 1 20%. அப்ப 20% நினைஞ்சிருந்ததுல ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதையலுக்கு சொல்றாங்க. புதையலும் அடுத்தவனுடைய பொருள் தானே. நசையில 2448வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே அந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. அதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாங்க? இது சதக்காவுடைய பேரிச்சம்பழம் டவுட் வருது, இல்லன்னா நான் சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பேரிச்சம்பழம் இல்ல, கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்த பேரிச்சம்பழம் யாருடையது இல்ல, அவங்க பேரிச்சம்பழம் இல்ல. சதக்காவுடைய இதா இல்லாட்டி வேற யாருடைய பேரிச்சம்பழம் தான் அர்த்தம். சதக்காவுடைய பேரிச்சம்பழமா இல்ல என்று சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது பிறருடைய பேரிச்சம்பழம். பிறருடைய பேரிச்சம்பழமா இருந்தால் நான் தின்றுவேன். ஏன் தின்றுவேன்? அற்பம். இந்த அசா, கைத்தறி, கயிறு, சாட்டன்னு சொன்னாங்கல்ல, அந்த மதிப்பு தானே இது. இது இல்லாம ஒருத்தர் தேடிட்டு வருவான், யார் வீட்டு பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டு போயிட வேண்டியான. ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குதுன்னா எடுத்து சாப்பிட்டுலாம். எனக்கு என்ன ஜக்காத்த சதக்கான்னு பயந்தானே சாப்பிடாம இருக்கிறேன். கீழே கிடந்ததுங்கிற அடிப்படையில் நான் சாப்பிடாம இருக்கல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப கீழே கிடந்து எடுத்த பொருள் சதக்காவுடையதுன்னா எங்களுக்கு பச்சை ஹராமாயிரும், ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. கீழே கிடக்கிற பொருள் என்ற அடிப்படையில் சாப்பிடலான்னு பார்த்தா எனக்கு பயம் வருது, ஜக்காத்தா இருக்குமோ சதக்காவா இருக்குமோ, மத்தவங்க சாப்பிடலாம்னு சொல்லிடுறாங்க. மத்தவங்க எடுத்தா அதன் அர்த்தம்
சதக்காவை சாப்பிடக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தானே சட்டம், மத்தவங்களுக்கு இல்லையில. மத்தவங்களா இருப்பார்களே ஆனால் இந்த எடுத்த பேரிச்சம்பழத்தை அவங்க சாப்பிட்டு விடலாம். கீழே கிடக்கிற பேரிச்சம்பழத்தானே இதெல்லாம் அதுல ஒடியாந்துருது. இதுல சின்ன பொருள்களுக்கு இந்த ரூல் கிடையாது. இது புகாரில 2431 2055வது ஹதீஸாக பார்க்கிறோம். பிறருடைய பொருள் என்பதுல இது விதிவிலக்கு ஆகுது. சரியா? இது போக பிறர்னா யாரு அதையும் விளங்கணும்ல. பிறருடைய பொருள் நான் மட்டும்தானா? பிறந்த யாரு? நான் மட்டுமா என் குடும்பம்லாம் சேர்ந்துக்கிறோமா? அது விளங்கணுமா இல்லையா? அப்ப பிறருடைய பொருள்ங்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்து அழகா விளக்குது. எப்படி விளக்குது? நம்ம மகனுடைய ஆம்பளை பிள்ளையுடைய சொத்து இருக்குது, பாப்பா எடுத்துக்கலாம், கேட்காம எடுத்துக்கலாம். தகப்பனார் என்ன செய்யலாம்? பையனுடைய சொத்து இருக்குமே ஆனால் 1000 ரூபாய் கேட்கணும், தராட்டி எடுத்துட்டு போயிடலாம். தேவைக்கு நினைச்சுக்கலாம். மகனுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? பாப்பாவுக்கு சொந்தம். பாப்பாவுடைய சொத்தை மகனும் எடுத்துக்கலாம். இஸ்லாத்துல பிறர்ல வராது. பிறருடைய சொத்தா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. தேவைக்கு மோகம் ஜோர் தர மாட்டேங்கிறானா கேட்காம எடுத்துக்க வேண்டியதான். பிறர் சொத்தை சாப்பிட்டான் அப்படின்னு வருமானா வராது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பிறர்ல சேராதவங்க. யார் யாரெல்லாம் வருவான்னு ஒரு லிஸ்டே இஸ்லாத்துல இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்கள் அது இன்னொருத்தன் அது பெரிய பிரச்சனை. அங்கே திட்டு வந்தாரு கிளப்பிட்டு வந்தேன்னு மாமனார்ல பிரச்சனை ஆகி போயிடும். அதுதான் ரசூல் அழகா என்ன செய்யறாங்க? ஆம்பளை பிள்ளைக்கு போட்டு இதை போட்டு போடுறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு போட்டீங்கன்னா வாழ்க்கை நரகமா போயிடும். நீ பாட்டுக்கு அப்பம் போய் பொம்பளை பிள்ளை வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டான்னு வைங்க, திட்டு வந்துட்டான்னு வைங்க, அங்க இருந்து எடுத்து வந்துட்டான்னு வைங்க, அவன் மருமகங்க திருட்டு பட்டம் கட்டி உள்ள வண்டி வச்சு விடுவான். இருக்கா இல்லையா? நம்ம பையனா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம், அது ஒரு கணக்கு. மகளா இருந்தா அப்படி எடுக்க முடியாது, விரும்பி தந்தா தான் எடுத்துக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாரு. அன்ன ரஜுலன் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் வலதன், அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட நல்ல செல்வம் இருக்குது, அதே நேரத்தில் எனக்கும் பிள்ளை எல்லாம் இருக்குது, நானே தேவை உள்ளவனா இருக்கிறேன். ஆனா இன்ன வாலிது எகத்தாஜு மாலி, எங்க பாப்பா என் காசு கேட்டு அடிக்கடி கேட்கிறாரு. நானே புள்ள குட்டி வச்சுக்கிட்டு, நான் புள்ள இல்லாம இருந்தா பரவாயில்லை, எனக்கு காசு பணம் இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குது, புள்ள குட்டிகள் இருக்கு, நான் என் பிள்ளை கவனிக்கணுமா இல்லையா? எங்க பாப்பா அத்தா என்ன பண்றாருன்னு கேட்டா என்னுடைய பணத்தை கேட்டுட்டே இருக்காரு அடிக்கடி. இது என்ன செய்ய, நான் கொடுக்கலாமா, கொடுத்தா ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்தவ மாலுக்க லி வாலிதிக்க, நீனும் உன்னுடைய பணமும் உங்க பாப்பாவுக்கு உங்க தகப்பனாருக்கு தான் சொந்தம். நீனும் அவருக்கு தானப்ப சொந்தம், உன்னுடைய பணமும் யாருக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். இன்ன அவுலாதக்கும் மின் அத்தியபி கஸ்பிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, நீங்க சம்பாதிச்சதுலயே உங்க பிள்ளைகள் தான் தூய்மையான சம்பாத்தியம். பிள்ளைகளை அது சம்பாத்தியம். அது பிள்ளைகளுக்கு உன்னுடைய சொத்து. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்னது, அது ஒரு பெரிய மதிப்புள்ள சொத்து. அது நீ சம்பாதிச்சதுல நீ பண்ண வீடு வாச சொத்து சுகத்தை விட நீ பெத்து போட்டுக்கிற பிள்ளை இருக்க, அதான் நீ சம்பாதிச்சதுல சுத்தமானதுடா, நீ எடுத்துக்க. நீ உன் பிள்ளையும் உனக்கு சொந்தம் தான், உன் பிள்ளையுடைய காசுகள் என்னது உனக்கு ஒரு சொந்தம் தான் சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு தகப்பனார் போய் மகன் வீட்டுல நுழைஞ்சு அங்க மகளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அல்ல வேற யாருக்கு உதாரணமா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 10 லட்சம் ரூபாய் சுட்டிட்டு போயிடலாமா, 5 லட்சம் ரூபாய் கிளப்பிட்டு வந்துடலாமா? அப்படிலாம் அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குலு மின் கஸ்பி அவுலாதிக்கும், சிங்கிறதுக்கு தான் எடுக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய சாப்பாட்டுல இருந்து சம்பாதித்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். எதுக்கு எடுக்கணும்? நேர போக வேண்டியது சாப்பாட்டுக்கு இல்ல, 100 ரூபாய் எடுத்து சாப்பிட்டு வந்துடலாம். பிள்ளைகளுடைய காசு ஹலால் என்று சொன்னால் சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒண்ணு வேணுமா? மகன் தரமாட்டேங்கிறானா, நீ என்னடா தர்றது, நான் எடுத்துக்க வேண்டாம், எனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், தகப்பனார் எடுக்கலாம். உங்களுடைய இளைஞர்கள் அதிகமா இருக்கு, உங்க தகப்பனார் எடுத்த சண்டைக்கு போக கூடாது. உங்க தகப்பனார் உங்களுடைய இதை எடுத்தாரையானால் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் பர்மிஷன் கொடுத்ததுனால எடுத்தாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போயிருந்தமே தவிர என்ன செய்யக்கூடாது, அது மறுத்தில மார்க்கத்தை மறுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததாயிரும். அதே நேரத்தில் ஊதாரித்தனுக்கு எடுத்த சொல்லி காட்டேன், அதுக்கு அனுமதி கிடையாது, நீ எடுத்துக்க வேண்டாம் நான் சொல்லல. எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னு சாப்பிடத்தானே எடுக்க சொன்னாங்க, குழுன்னு தானே சொன்னாங்க. உங்க பிள்ளைகள் சம்பாதித்து நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப சாப்பிட்டுக் கொள்வதற்கு எடுக்கணுமே தவிர இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கொடுக்கிறது இருக்கிற சண்டையை உண்டாக்கி விட்டுறது. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான், விரும்பி அவனை கொடுக்க சொல்லி போதனை செய்யலாம். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யற வேலையை பெற்றோர்கள் செஞ்சிடக்கூடாது. சாப்பிடுறதுக்கு நினைஞ்சிக்கலாம், எடுத்துக்கலாம். இது அபூதாவுதுல 3063வது ஹதீஸாகவும் 2282வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகள் தகப்பனார்ட்ட ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு. பாப்பா இல்ல வெளியே போயிட்டாரு, பர்ஸ் எடுத்து கட்டிட்டு வந்துட வேண்டிய பெண்ண, நம்ம பாப்பாவுடைய காசு தானே. அப்படி பிள்ளைகள் தகப்பனாருடைய காசு என்ன செய்யலாம், எடுத்து அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி. இது சோத்துக்கு மட்டும் இல்ல, இதுல யாருன்னு கேட்டா மனைவி மக்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா அவங்களுடைய அத்தனை தேவைக்கு இவர் தானே பொறுப்பாளி. ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியின் அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளுடைய அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறாரு. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் நடக்குது. அபூ சுஃபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்தா இருக்காங்க, அவங்க வர்றாங்க. இந்த ஹிந்து வேற, இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கஞ்சனா இருக்கிறாரு. அபூ சுஃபியான் வந்து நல்ல காசு இருக்கும் போல இருக்கு, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவார் போல இருக்கு. அதை வந்து குற்றம் சுமத்துறாங்க, ஒழுங்க செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹல் அலைய ஜுனாகும், என் மீது குற்றமாகுமா, அன் ஆகுத மின் மாளிகி சிர்ரன், ரகசியமா கள்ளத்தனமா அவர்கிட்ட எடுத்துக்கிட்டா எனக்கு பாவம் வருமானு இருக்கிறாங்க, எடுக்க முடியும் போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுதி அன்தி, நீயும் எடுத்துக்க, ஓ பனூக்கி, உன் பிள்ளைகளும் எடுத்துக்கிறங்க, ரெண்டையும் சேர்த்துறாங்க பாருங்க. நீ பொண்டாட்டிங்கிற முறையில் நீ எடுத்துக்க, உன் பிள்ளைகளும் எடுத்துக்கிறங்க. என்னது எடுத்துக்கிறன்னு, மா எக்ஃபீக்கி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறங்க, பில் மஅரூஃப், நியாயமான முறையில் எடுத்துக்கிறங்க. அதுக்கான அவன் அதை விட பெரிய தேவையில் இருப்பான், அவன் வந்து கோர்ட்ல பணம் கட்டணும்னு வச்சிருப்பான், நான் பள்ளிக்கூடத்து கட்டணும் எடுத்து போய் அவனை சந்தில ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? அப்ப அவருடைய தர நியாயம் என்ன அர்த்தம், அவருடைய தேவை, அப்பாவுடைய தேவை என்ன, புருஷனுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு மேல இருக்குதா, இதை எடுத்து அவர் பெரிய பாதிப்பு வருமா, அவருடைய தகுதியை பார்க்கணும். எந்த யார்கிட்ட எடுக்க போறோமோ அந்த கணவர், அந்த தகப்பனுடைய தகுதியை பார்க்கணும். இதெல்லாம் எடுத்தா அவர் பெருசா பாதிக்காது என்று இருந்தால் அழகான வார்த்தையை போடுறாங்க, நீ எடுத்துக்கொள்ளலாம், உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளலாம், மா எக்ஃபீக்கி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும், அதுவும் பில் மஅரூஃபி, நியாயமா எடுத்துக்கணும். அதுவும் எல்லாருக்குமா இந்த அனுமதி, கேட்டவனே தருவான அவனுக்கு இல்ல, கஞ்சனுக்கு தான் நல்லா வலிக்கணும். இது யாருக்கு தான் இது, அந்த அம்மா வந்து கஞ்ச கணவனுக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க கேட்க நீ எடுத்து கொடுத்து அவங்க ஏன் கேட்காம எடுக்கிறாங்க, எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க, நியாயமா? அவங்களுக்கு இல்ல, கஞ்சத்தனம் பண்றாருன்னு தான் கம்ப்ளைண்ட். கஞ்சத்தனம் பண்றவருக்கு தான் இது. நீ கேட்டவன ஒழுங்கா தந்துருவான்னு கள்ளத்தனம் எடுக்கிற, இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதே புகாரியில 2211, 2460, 5359, 5364, 5370, 7161, 7180 ஆகிய ஹதீசுகள்ல இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இது போல மற்றவர்களுடைய சொத்துக்களில் நமக்கு இதெல்லாம் ஹராமா எடுத்துக்கொள்ளலாம். பிறர் தான், அந்த பிறரா இருந்தாலும் கூட கேட்காமலே எடுத்துக்கொள்ள உரிமை படைத்தவர்கள் வேற வேற யாரெல்லாம் இருக்கிறா என்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்